வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு தியானம். ஆனா நில்லுங்க, தியானம்னு சொன்ன உடனே ஏதோ மலைக்குகை, ஆசிரமம்னு கற்பனை பண்ணிக்க வேண்டாம். நீங்க இப்ப இருக்கிற இடத்துல உங்க அன்றாட வாழ்க்கைக்கு நடுவுல அந்த மனசுக்குள்ள ஓடுற சத்தத்தை குறைச்சு ஒரு அமைதிய, ஒரு தெளிவ எப்படி அடையறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆமா. இதுக்காக நம்மகிட்ட 2 ரொம்ப அற்புதமான ஆதாரங்கள் இருக்கு. கரெக்ட். ஒன்னு டாய் ஷெரிடன் எழுதின புத்தர் இன் ப்ளூ ஜீன்ஸ். அந்த தலைப்பே பாதி கதை சொல்லுது பாருங்க. ரொம்ப எளிமையான, எந்த விதிகளும் இல்லாத ஒரு அணுகுமுறை அது. ஆமா. இன்னொன்னு பால் ஹாரிசன் எழுதின விபாசனா தியானம் பத்தின ஒரு விரிவான வழிகாட்டி. இது கொஞ்சம் ஆழமா மனசோட செயல்பாடுகளை புரிஞ்சுக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான நுட்பத்தையே கத்துக் கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இந்த 2 பார்வையும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி தெரியலாம். ஆனா 2ஓட நோக்கமும் ஒண்ணுதான். நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த இரைச்சலை குறைச்சு நாம உண்மையில யாருங்கிறத உணர வைக்கிறது. ஷெரிடோனோட வழி தியானத்துக்கான கதவை அகலமா திறந்து யார் வேணாலும் வாங்க அன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஹாரிசனோட அணுகுமுறை உள்ள வந்தவங்களுக்கு அந்த மனசோட சிக்கலான அறைகளை திறக்க ஒரு சாவியை தர்ற மாதிரி இருக்கு. சூப்பர். அப்போ இன்னைக்கு இந்த 2ஐயும் இணைச்சு உங்களுக்கு பொருத்தமான ஒரு பாதையை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். நிச்சயமா. சரி, முதல்ல ஷெரிடோனோட ஐடியாக்கு வருவோம். அவரோட முதல் மற்றும் முக்கியமான அறிவுரை கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிள். அமைதியா உட்காருங்க. ஆமா, சிட் குவைட்லி. இது ஒரு ஞானமான, அன்பான வாழ்க்கைய வாழ்றதுக்கான ஒரு வகுப்பறைன்னு அவர் சொல்றாரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுக்கு எந்த கட்டுப்பாடும் அவர் விதிக்காததுதான். எங்கே உட்காரணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆமா, உங்க சோஃபா, உங்க பெட், பார்க்ல ஒரு பெஞ்ச், ஏன் உங்க கார்ல கூட உட்காரலாம். எப்போ, 1 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம், காலையில, ராத்திரி, உங்க இஷ்டம். ட்ரெஸ்ஸ பத்தி கூட சொல்றாரு. நீங்க இப்ப என்ன போட்டிருக்கீங்களோ அதுவே போதும். ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஆமால்ல, இடுப்பு பகுதி மட்டும் கொஞ்சம் சுவாசிக்க வசதியா தளர்வா இருந்தா போதும்னு சொல்றாரு. உடல்நிலை பத்தியும் அழகா குறிப்பிடுறாரு. முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், ஆனா ஒரு இரும்பு கம்பி மாதிரி விரைப்பா இருக்கக்கூடாது. நிமர்ந்து, ஆனா ரொம்ப இயல்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ணை லேசா திறந்து வைக்க சொல்றாரு. ஒரு புள்ளிய கவனிக்காம பார்வையே சும்மா சாதாரணமா வச்சுக்கணும். இது ஏன்? ஏன்னா கண்ணை முழுசா மூடும்போது நம்மள பல பேருக்கு ஒண்ணு தூக்கம் வந்துரும், இல்லனா மனசுக்குள்ள எண்ணங்கள் இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட். இந்த எளிமைக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது தியானத்தை ஏதோ ஒரு பெரிய சடங்கு மாதிரி பார்க்காம நம்ம டெய்லி பல் தேய்க்கிற மாதிரி வாழ்க்கையோட ஒரு இயல்பான பகுதியா மாத்துது. நீங்க பௌத்தரா இருக்க வேண்டியதில்ல, எந்த நம்பிக்கை, மதம், இனம், பாலினம் கொண்டவராகவும் இருக்கலாம்னு ஷெரிடன் அடிச்சு சொல்றாரு. அதோட நோக்கம் என்னன்னா, எல்லா தடைகளையும் உடைச்சு இது எனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது நினைக்கிறவங்களையும் உள்ள கொண்டு வர்றதுதான். மிகச்சரி. தியானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு இத ஆழமா உணர்த்துது. ஆமா, சும்மா அமைதியா உட்காந்து உங்க சுவாசத்தோட இணைஞ்சிருங்க, என்ன நடக்குதுன்னு கவனிங்க, கண்டிப்பா ஏதாவது கத்துக்குவீங்கன்னு அவர் சொல்றாரு. ஷெரிடன் சொல்றது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் உண்மையை சொல்றேன். அப்படி அமைதியா உட்கார முயற்சி பண்ணும்போதுதான் என் மனசுக்குள்ள 1000 எண்ணம் ஓடும். ஒரு சந்தக்கடை மாதிரி மாறிடுது. எல்லாரும் சொல்ற மாதிரி அது ஒரு மங்கி மைண்ட், குரங்கு மனம். ஆமா, குரங்கு மனம். என் விஷயத்துல அது வெறும் குரங்கு இல்ல, அது ஒரு முழு சர்க்கஸ்னே சொல்லுவேன். அந்த சர்க்கஸை எப்படி சமாளிக்கிறது? மெலிதாக சிரிக்கிறார். இது ஒரு அருமையான கேள்வி. இங்கதான் பால் ஹாரிசனோட வழிகாட்டுதல் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஓகே. ஷெரிடன் நம்மள வகுப்பறைக்குள்ள உட்கார வைக்கிறான்னா, ஹாரிசன் அந்த சர்க்கஸை கையால ஒரு கருவியை தர்றாரு. அந்த கருவிதான் விபாசனா. விபாசனா அப்படின்னா? விபாசனானா தெளிவாகவும் துல்லியமாகவும் ஒன்றை பார்ப்பது, இல்லனா உள்ளதை உள்ளபடி பார்ப்பதுன்னு அர்த்தம். சரி, எப்படி பார்க்கறது? ஹாரிசனும் திக் நாட் ஹேண்ட் சொல்றத மேற்கோள் காட்டுறாரு. அந்த அங்கும் இங்கும் தாவர மனசை அமைதிப்படுத்த சுவாசம் ஒரு நங்கூர மாதிரி செயல்படுதுன்னு. ஆமா, ஆங்கர் ஷெரிடன் சொன்னா அதே சுவாசம் தான் இங்கேயும் மையம். ஆனா அதை ஒரு கருவியா பயன்படுத்துற விதம் இன்னும் கொஞ்சம் ஆழமானது. ஓகே, நான் என் சுவாசத்துல நங்கூரமிட்டு உட்கார்ந்துருக்கேன். திடீர்னு வெளியே ஒரு வண்டி ஹாரன் அடிக்குது, என் மூக்குல லேசா அரிப்பெடுக்குது. அப்புறம் திடீர்னு நேத்து அனுப்ப மறந்த ஒரு இமெயில் ஞாபகம் வருது. இப்ப என்ன பண்றது? இதுதான் உண்மையான சவால். இந்த சவாலை சமாளிக்க தான் ஹாரிசன் லேபிளிங், அதாவது பெயரிடுதல்னு ஒரு அற்புதமான டெக்னிக்கை சொல்றாரு. லேபிளிங்? ஆமா, இது ஒரு விளையாட்டு மாதிரி தான். உங்க கவனம் சிதறும் போது அந்த சிதறலோட சண்டை போடாதீங்க. அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு பெயர் சுட்டுங்க.
எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். வெளிய ஹாரன் சத்தம் கேட்டா கோவப்படாம மனசுக்குள்ள அமைதியா சத்தம் சத்தம்னு சொல்லிக்கோங்க. ம். மூக்குல அரிப்பு வந்தா அத சொரியறதுக்கு முன்னாடி அரிப்பு அரிப்புன்னு கவனிங்க. அந்த இமெயில் பத்தின எண்ணம் வந்தா பதக்கமாகாம சிந்தனை சிந்தனை இல்லனா நினைவுபடுத்துதல்னு பெயரிடுங்க. ஒரு நிமிஷம். இந்த லேபிளிங் செய்யறது அது என் மனசுக்குள்ள இன்னும் அதிகமா பேசுற மாதிரி இல்லையா? நான் அமைதியா இருக்க முயற்சி பண்ணும்போது சத்தம் சத்தம்னு சொல்றது என் அமைதிய கெடுக்காதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா இங்க நோக்கம் முழுமையான அமைதியை உருவாக்குறதில்ல. என்ன நடக்குதுன்றத விழிப்புணர்வோட கவனிக்கிறது. ஓ, புரியுது. அந்த சத்தங்கிற லேபிள் உங்க மனச ஐயோ இந்த சத்தம் என் தியானத்தை கெடுக்குதுன்னு எரிச்சல் படுறதுல இருந்து தடுக்குது. தடுக்குதா? ஆமா, தடுத்து ஒரு பத்திரிகையாளர் மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அதை கவனிக்க வைக்குது. நீங்க சத்தத்தால் பாவிக்கப்படுறவரா இல்லாம அதை கவனிக்கிற சாட்சியா மாறிடுறீங்க. அப்போ இது கவனச்சிதறல்களை ஒரு எதிரியா பார்க்காம பயிற்சியோட ஒரு பகுதியாவே மாத்திடுது. மிக சரியா. இந்த லேபிளிங் நுட்பத்தோட உண்மையான சக்தி என்னன்னா, அது நம்ம மூளையோட அவசர எதிர்வினை பட்டனை, அந்த பேனிக் பட்டனை செயலிழக்க செய்யுது. எப்படி? சிந்தனைன்னு பெயரிடும்போது அந்த சிந்தனையால வர்ற பதட்டத்திலிருந்து ஒரு நொடி நீங்க விலகி நிக்கிறீங்க. அந்த சின்ன இடைவெளி தான் ஹாரிசன் சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான நுழைவாயல். ஆஹா. ஹாரிசன் அவரோட சொந்த அனுபவத்துல என் தலையில இருந்த இரைச்சல் நிக்கணும் தான் விரும்புனேன்னு சொல்றாரு. இந்த லேபிளிங் நுட்பம் அந்த இரைச்சலோட போராடாம அதை புரிஞ்சுக்க ஒரு நேரடி வழியை காட்டுச்சு. சரி, நான் இந்த லேபிளிங் பயிற்சியை தொடர்ந்து செய்றேன். கவனச்சிதறல்களை பெயரிட்டு கவனிக்கிறேன். இதோட பெரிய பலன் என்ன? என் மனசோட இரைச்சல் நின்னுடுமா? இரைச்சல் உடனடியா நிக்காது. ஆனா இரைச்சலுக்கும் உங்களுக்குமான உறவு மாறும். உறவு மாறுமா? ஆமா, இது உங்களை மாற்றுவதை பற்றியதல்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஏத்துக்கிறத பற்றியது. இந்த இடத்துல தான் ஹாரிசன் தேரவாத பௌத்தத்தோட இருப்பின் 3 அடையாளங்கள் பற்றி பேசுறாரு. இதுதான் விபாஷனாவோட உண்மையான நோக்கம். இருப்பின் 3 அடையாளங்களா? அது என்ன? முதலாவது அனிச்சா, அதாவது நிலையாமை. உலகத்துல எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குங்கிற உண்மை. நம்ம உடல், நம்ம உணர்வுகள், எண்ணங்கள் எல்லாமே. தியானத்துல உட்காரும்போது ஒரு வலி தோன்றி மறையறதையும் ஒரு சந்தோஷமான எண்ணம் வந்து போறதையும் நீங்க நேரடியா உணர்வீங்க. 2வது துக்கம். துக்கம்னா துன்பம். துன்பம்னு சொல்லலாம், ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அதிருப்தி. வாழ்க்கையில ஏமாற்றங்களும் திருப்தியற்ற நிலையும் ஒரு தவிர்க்க முடியாத பகுதின்னு உணர்றது. நாம விரும்புறது எப்பவும் நிலைக்காது. சரி. 3வது என்ன? அதுதான் அனத்தா இல்லையா? ஆன்மா அற்ற நிலை. இந்த கருத்து எப்போதுமே எனக்கு கொஞ்சம் சிக்கலா தோணும். நான் இல்லைன்னா அப்புறம் யார் இருக்கிறது? நல்ல கேள்வி. இத நான் இல்லன்னு புரிஞ்சுக்கிறத விட, நானுங்கிறது ஒரு திடமான பொருள் இல்ல, அது ஒரு செயல்முறை, ப்ராசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நதிய காவேரின்னு சொல்றோம். ஆனா ஒரு நொடிக்கு முன்னாடி இருந்த தண்ணி இப்போ அங்க இல்ல. அது ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டத்தை தான் நாம காவேரிங்கிறோம். ஆமா. அது போலதான் நான் என்பதும். உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உடல் செல்கள் எல்லாமே ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டத்தை, அந்த செயல்முறையை கவனிக்கிறது தான் அனத்தாவை உணர்றது. நீங்க ஒரு பெயர் சொல் இல்ல, நீங்க ஒரு வினைச்சொல். யூ ஆர் நாட் அ நவுன், யூ ஆர் அ வெர்ப். ஆஹா, இது ஒரு அருமையான விளக்கம். அப்போ விபாசனாங்கிறது இந்த கருத்துக்களை புத்தகத்துல படிக்கிற மாதிரி இல்ல, நம்ம சொந்த அனுபவத்தின் மூலம் இந்த உண்மைகளை உணர்றது. மிகச்சரியா. எண்ணங்கள் வானத்துல மிதக்கிற மேகங்கள் மாதிரி அது வரும் போகும்னு நீங்க நேரடியா உணர்வீங்கன்னு ஷெரிடனும் சொல்றாரு. கரெக்ட். ஹாரிசன் சொல்ற மாதிரி மனசுல தோன்ற விஷயங்கள் நிஜம்னு நாம ஏமாந்துடுறோம். லேபிளிங் செய்யும்போது இது ஒரு கோபமான எண்ணம்னு சொல்லும்போது நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுலேருந்து நீங்க விடுபடுறீங்க. ஓ, அந்த எண்ணம் நீங்க இல்ல, அது உங்ககிட்ட வந்துட்டு போற ஒரு விருந்தாளி. இத உணரும்போது அந்த எண்ணத்தோட பிடியிலிருந்து நீங்க விடுபடுறீங்க. இதுதான் உண்மையான சுதந்திரம். இது ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம 2 வழிகளை பார்த்தோம். ஒன்னு, டாய் ஷெரிடன் சொல்ற மாதிரி எந்த விதிகளும் இல்லாம நீங்களாவே இருந்து அமைதியா உட்கார்றது, உங்க ப்ளூ ஜீன்ஸ்லயே ஒரு புத்தரா இருக்கிறது. இன்னொன்னு, பால் ஹாரிசன் விளக்கின விபாஷனாவோட லேபிளிங் நுட்பத்தை பயன்படுத்தி உங்க மனசோட ஓட்டத்தை ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது. 2ம் வேற வேற பாதையா தெரிஞ்சாலும் நம்மள நிகழ்காலத்துக்கு இந்த கணத்துக்கு தான் கொண்டு வருது. பால் ஹாரிசனோட குறிப்புகள்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனை. அவர் சொல்றாரு, நீங்க நாள் முழுவதும் விபாஷனா பயிற்சி செய்யலாம்.
நாள் முழுவதுமா? ஆமா, அதாவது தியான பையில உட்கார்ந்து செய்யறது மட்டும் இல்ல, உங்க அன்றாட வேலைகளை செய்யும்போது கூட உங்க நோக்கங்களையும் எண்ணங்களையும் நீங்க கவனிக்கலாம். உதாரணமா தண்ணி குடிக்க எழும்பும்போது உத்தேசிக்கிறேன், நடக்க உத்தேசிக்கிறேன், குடிக்க உத்தேசிக்கிறேன்னு மனசுக்குள்ள உங்க செயல்களை மெதுவா கவனிக்கலாம். அப்போ தியானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற செயல் மட்டும் இல்ல. அது ஒரு வாழ்க்கை முறையா, ஒரு விழிப்புணர்வு நிலையா மாறுது. ஆமா, அதனால உங்களுக்கான இன்றைய சிந்தனை இதுதான். இந்த உரையாடல் முடிஞ்ச பிறகு நீங்க செய்ய போற அடுத்த ஒரு செயலை இந்த விழிப்புணர்வோட உங்களால கவனிக்க முடியுமா? அதாவது ஒரு கப் டீ குடிக்கிறதையோ இல்ல அடுத்த இமெயில திறக்கிறதையோ அவசரமா செய்யாம, அதோட ஒவ்வொரு கணத்தையும், உங்க உடம்புல ஏற்படுற உணர்வுகளையும் மனசுல தோன்ற எண்ணங்களையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க முடியுமா? ஒரு சாதாரண செயலை ஒரு தியான அனுபவமா மாத்தினா என்னவா இருக்கும்?